கரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான் என்பதாகவே இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது மீனவர்களின் வாழ்க்கை. ஒருபுறம் இயற்கையும் மறுபுறம் அரசு இயந்திரமும் அவர்களை துரத்திக் கொண்டேதான் இருக்கிறது. அப்படி இயற்கையின் சீற்றமான கடலரிப்பால் தங்கள் வாழ்விடங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள ரோச் மாநகர் மீனவ கிராம மக்கள். 1000க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பத்தினர் வசித்து வரும் இந்த கிராமத்தில் ஏற்பட்ட கடல் அரிப்பின் காரணமாக கடற்கரையிலிருந்து சுமார் 60 மீட்டர் தூரம் வரை கடல் நீர் உட்புகுந்துள்ளது. இதனால் கடலோரமாக இருந்த கல்லறை தோட்டத்துக்குள் கடல் நீர் உட்புக புதைக்கப்பட்டிருந்த சவப்பெட்டிகள் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக வலைகளை காய வைக்கும் கட்டிடம், மீன்களை ஏலம் விடும் கூடாரம் என அனைத்து கட்டிடங்களும் இடிந்து கடலில் மூழ்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடலரிப்பு தொடரும் நிலையில் தங்கள் வீடுகளும் கடலோடு செல்லும் அபாயம் உள்ளதாக அச்சம் தெரிவிக்கிறார்கள் மீனவ கிராம மக்கள். கடல் அரிப்பு தொடர்பாக பலமுறை அரசிடம் புகார் தெரிவித்தும் அரசு கண்டுகொள்வதில்லை என்பதும், ஓட்டு கேட்டு வருபவர்கள் தங்களின் குறைகளை தீர்க்கவில்லை என்பதும் இவர்களின் ஆதங்கமாக உள்ளது. இந்த மக்களை யாரு என்ன எந்த அதிகாரி என்னன்னு பார்க்க வர மாட்டேங்க. என்ன நடந்தாலும் இந்த ஊர்ல என்னன்னு கேட்கவே மாட்டுக்காங்க. எத்தனை அதிகாரிகளுக்கு நாங்க சொன்னாலும் அறியல் பண்ணாலும் ஆனாலும் ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் ரொம்ப கிளீனா வராங்க. வண்டியா வராங்க அந்த ஊர்ல அந்த ஓட்டு கேட்கறாங்க. ஆனாலும் இந்த வருஷம் 2-3 வருஷமா அந்த மக்கள் இந்த கடற்கரையில இந்த கல்லு போடணும், அந்த கல்றை அரிப்பு ரொம்ப அரிப்பாகுதுன்னு 3 வருஷமா மக்கள் போராடுறோம். ஆனா எந்த மக்கள் யாரு எந்த ஊர்ல இந்த கல்றை தொட்டை இப்படி அழிஞ்சு கிடக்க இதை போய் பார்ப்போம் அப்படிங்கறது யாரும் வர மாட்டேங்காங்க. ஒரு கட்டத்தில் அரசை நம்பாமல் தங்களின் சொந்த நிதியில் 3 லட்சம் ரூபாய் செலவில் மணல் மூட்டைகளை அடுக்கியும் தடுப்பு கற்களை ஊன்றியும் கடல் அரிப்பிலிருந்து கிராமத்தையும் தங்களையும் பாதுகாத்து வருகின்றனர். அரசாங்கத்துக்கு வருவாய் ஈட்டித் தரக்கூடிய மீனவர்களை இந்த அரசும் அதிகாரிகளும் கண்டுகொள்வதில்லை என்று கூறும் மீனவ மக்கள் கடல் அலையின் கபளீகரத்தால் தங்கள் கிராமமே காணாமல் போன பிறகுதான் நடவடிக்கை எடுப்பார்களோ என்றும் வேதனை தெரிவிக்கிறார்கள். கவர்மெண்ட்டுக்கு விவசாயிகள் மீனவர்கள் 2 பேரும் தான் அதிக வருமானம் ஈட்டி கொடுக்கறது இந்த தமிழ்நாட்டுக்கும் சரி எங்கேயும் சொல்லி. ஆனா நாங்க டீசல், மண்ணெண்ணெய், பெட்ரோல் என்ன வாங்கினாலும் பொருளாதாரத்துக்கு இன்ஜின்ல இருந்து எல்லாமே, வண்டியில இருந்து எல்லாமே, ஜிஎஸ்டி எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு, மத்திய அரசுக்கு எல்லாமே வரி கட்டி தான் நாங்க வாங்குறோம். ஆனா அந்த காசுலோட எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்காங்க. மக்கள் அழியட்டுன்னு சொல்லி எனக்குன்னு இருந்துறாங்க. எல்லா அதிகாரம் வர்றாங்க, டிடி வருவாரு, பிடிஓ வர்றாரு, ஐஎஃப் வர்றாரு, கலெக்டர் வர்றாங்க, எல்லாரும் வர்றாங்க. என்ன செய்யறாங்க, பார்த்துட்டு மட்டும் போயிடறாங்க. செய்யறோம், பாக்குறோம், காலம் கடத்துறாங்க. ஏன் நாங்க கட்டுற வரியில எங்களுக்கு உதவி செய்யலாம்ல? நீங்க தனியாலாம் ஒதுக்க வேண்டாம். நாங்க இங்க மட்டுமே மீனவர்கள் இருக்கோம். இந்த தமிழ்நாடு ஃபுல்லா மீனவர்கள் இருக்க, எல்லா இடத்துலயும் மீனவர்கள் இருக்க. மத்திய அரசு எல்லாருமே நான் பணம் கட்ட தான் செய்யறோம். எவ்வளவு வரி கட்டுறீங்க? ஒவ்வொரு வருஷத்துக்கு டீசல் ரேட்டையும் கூட்டுறீங்க, பெட்ரோல் ரேட்டையும் கூட்டுறீங்க. ஆனா மானிய டீசல் ஏத்த மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் அதே அளவுலதான் இருக்குது. ஆனா எங்களுடைய வருமானம் மட்டும் தான் கூடிக்கிட்டே போகுது. பிள்ளைகளுடைய பொருளாதாரம், எங்கள் குடும்பத்துடைய பொருளாதாரம் எல்லாமே கீழே தாழ்ந்துகிட்டே போகுது. மீனவர்களுக்கு யாருக்குமே மேல உயரல. இப்படி ஊரை அழிக்கிற அளவுக்கு செயல் நடக்க சொல்லும் போது நீங்க அமைதியா தான் இருக்கிறீங்க. சமீபத்தில் இந்த பகுதியை பார்வையிட வந்த பெண் சப் கலெக்டர் அபிலாஷா கவுர் மீனவ மக்களின் கோரிக்கையை கூட கேட்காமல் அவர்களிடம் கோபத்தை வெளிப்படுத்தியதால் சப் கலெக்டரை மீனவ பெண்கள் முற்றுகையிட்டதும் நடந்துள்ளது. கடல் அரிப்பு காரணமாக ஊருக்குள் எப்போது கடல் நீர் புகுமோ என்ற அச்சத்தில் ஒவ்வொரு இரவுகளிலும் தூக்கத்தை தொலைத்து வருகின்றனர். இன்று எங்களின் முன்னோர்களின் கல்லறைகளுக்கு ஏற்பட்ட நிலைமை நாளை எங்களுக்கும் ஏற்படத்தான் போகிறது என்று கல்லறைகளில் தலை சாய்த்து கண்ணீர் விடுகிறார்கள். கடலோரம் உள்ள பனைமரங்கள் இயற்கை அரணாக இருந்த நிலையில் கடல் அரிப்பால் அவைகளும் சாய்ந்து வருகின்றன. இதனால் எந்த நேரத்திலும் அசம்பாவிதம் நிகழலாம் என்று அச்சம் தெரிவிப்பவர்கள் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார்கள். இப்போதைக்கு எங்க வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு இடம் கொடுங்கன்னு நாங்க கேட்கிறோம். இன்னும் இந்த பனை, இந்த மரம் இருக்கிறதுனால இந்த கடலுக்கு இது வரைக்கும் அரிக்காம இருக்குது. இது இப்ப கடலுக்குள்ள இந்த 2 நாள் தண்ணிக்குள்ள போயிடும். ஆமா, இந்த 100 கல்றையும் அழிஞ்ச மணிக்கு இந்த இருக்கிற 400 குடும்பமும் அழிஞ்சு போயிடும். இந்த அழிஞ்சு நீங்க நாங்க அழிஞ்சு போன பின்னாடி இந்த குடும்பம் இந்த அரசாங்கம் எங்களை பாக்குறதோட இதுக்கு நீங்க வராம இருந்துட வேண்டியதான். எதுக்குமே நீங்க வர வேண்டாம். ஓட்டு கேட்கவோ எங்களுக்கு எந்த சலுகையுமே நீங்க தர வேண்டாம். எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். எங்க வாழ்வாதாரத்தை நாங்களே பாத்துக்கிறோம். இதுக்கு மேல நீங்க இனிமே செய்யாத உதவி நாங்க இனிமேல் நாங்க என்ன செய்யறோமோ அதுக்கு நாங்க பாத்துக்கிறோம்.
தமிழ் சினிமாவில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் அத்திப்பட்டி என்னும் கடல் கிராமம் காணாமல் போவது போல நிஜத்தில் ரோச் மாநகரும் கடலுக்குள் போக வைத்து விடுவார்களா அரசும் அதிகாரிகளும்?